பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாயி வ குதுபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீல் முதுனிபீன் ஷஃபீல் யௌமல் கியாமதி அல்லாஹு யாகாதி. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அகிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள், குறிப்பாக ஜும்மாவினுடைய மகத்துவத்தை, மேன்மையை, சிறப்பை அறிந்து புரிந்து முன்கூட்டியே வந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்கள் மீதும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் தந்து அருள் புரிவாயாக. நாளை மறு உலகிலே உன்னுடைய பேரருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களையும் எழுதிடுவாயாக. வாழும் காலகட்டத்திலே நோய் நொடிகள், கஷ்டங்கள், சிரமங்கள், மருத்துவமனை செலவுகள் இவைகளிலிருந்து பாதுகாத்து நிம்மதியாக, சுபிச்சமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆரோக்கியத்தை நல்கிடுவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, நாம் பார்க்கின்ற பொழுது பிரார்த்தனை என்று சொல்லுகிறோம், அதை அரபியிலே துவா என்று சொல்லுகிறோம். ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு துவா தான் 10 வருஷம் 20 வருஷம் பட்ட கஷ்டங்களை ஒரு துவா மாட்டியிருக்கிறது. ஒரே ஒரு துவா தான் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சரிவு, பண சரிவை, பொருளாதாரத்தை பெருகச் செய்திருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்குகிறது. நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு துவாவின் மூலமாக எவ்வளவோ பெரிய உடலால், பொருளால், இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் இறைவன் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதனை கூட சாலிகான மனிதராக ஆக்குவதும் துவா தான். ஒரு துவா சாதாரண மனிதரையும் சாலிகான மனிதராக ஆக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி மின் லதுன்க வஜஅலனி முக்கீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. இறைவா, என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் பிச்சலங்களையும் தொழுகையாளியாக ஆக்கிவை என்று துவா கேட்டார்கள். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது பல வருஷங்களாக மனிதர்கள் கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் இவைகளிலிருந்து அகப்பட்டு சிரமப்பட்டு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு துவா, கேட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த துஆவுக்கு என்ன சக்தி இருக்கிறது, என்ன எஃபெக்ட் இருக்கிறது, என்ன மாண்பு, அதனுடைய சிறப்பு என்பதை நாம் மட்டுமல்ல
சைத்தான் விளங்கி வச்சிருக்கிறான். எப்படிங்க? சைத்தான் இறைவனிடத்தில் துஆ கேட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நானும் மட்டுமல்ல, சைத்தான் விளங்கி இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அந்த சைத்தானுடைய வரலாறு நாம் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்ததின் காரணமாக அந்த சைத்தான் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானான். அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்து விட்டான். அப்படி சைத்தானை அல்லாஹ் தூக்கி எறிந்த பொழுது இறைவனிடத்திலே ஒரே ஒரு துஆ செய்தான் சைத்தான். இறைவனுடைய சாபத்தை பெற்ற சைத்தான் அல்லாஹ்விடத்திலே, நான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியேறி விடுகிறேன், உன்னுடைய சாபத்தை பெற்று விட்டேன், ஆனால் நான் நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைத்து உன்னிடத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பி அன்னிர்னி இலா யௌமி யுபாசுன். சைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டான். இறைவனுடைய சாபத்தை பெற்ற சைத்தான் எப்படி கேட்டான்? இறைவா, அன்னிர்னி இலா யௌமி யுபாசுன், நாளை கியாமத் நாள் வரை, உலகம் அழியும் வரை என்னை எதுவும் செய்து விடாதே, எனக்கு எதுவும் ஒரு அழிவு ஏற்படுத்தி விடாதே என்று சைத்தான் கேட்டான். அப்ப சைத்தான் என்ன விளங்கி இருக்கிறான்? அல்லாஹ்விடத்திலே கேட்டால், துஆ கேட்டால், பிரார்த்தனை கேட்டால் நிச்சயமாக நடக்கும் என்று அந்த சைத்தான் கேட்டதின் காரணமாகத்தான் சைத்தான் இன்றைக்கு நம்மளிடத்தை ஊடுருவி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த சைத்தானை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? அவன் கேட்டதுதான் அன்னிர்னி இலா யௌமி யுபாசுன், உலகம் அழியும் வரை என்னை எதுவும் செய்து விடாதே. இன்றைக்கு நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டாலும் கூட எந்த சிந்தனை வருதோ இல்லையா, அந்த சைத்தான் முதல்ல பல சிந்தனைகளை வர செய்கிறான். அப்ப என்ன? அல்லாஹ் இடத்திலே கோரிக்கை வைத்திருக்கான், துஆ கேட்டான். அப்ப இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுவார்கள், இன்ன துஆ யதுஃபு மிம்மா நஸல. துஆ இருக்கிறதே, பிரார்த்தனை இருக்கிறதே, இருக்கக்கூடிய கஷ்டத்தை எதுஃபு நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய கஷ்டத்தை நாம் கேட்கக்கூடிய ஒரு துஆ நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், வர இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல், நீக்கக்கூடிய ஒரு பவர் ஒன்றுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது துஆவுக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உம்ராவுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உம்ராவுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாகவே சஹாபாக்களுடைய நிலைமை எப்படின்னு சொன்னால், மனைவியிடத்தில் சொல்கிறாங்களோ பிள்ளைகளிடத்தில் சொல்கிறாங்களோ இல்லையோ, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீண்டதோர் வெளியிலே எங்கு சென்றாலும் பிரயாணத்திற்கே மேற்கொண்டாலும் அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி துஆவை பெற்றுத்தான் வெளியிலே செல்வார்கள். இது சஹாபாக்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, நாயகமே நான் உம்ராவுக்கு போலான் இருக்கேன் அப்படின்ற உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாம உம்ராவுக்கு போறோம், நமக்காக அந்த உம்ராவுடைய பயனை லேசாக துஆ செய்து நம்மளை அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? லா யன்ஸா மின் துஆயிக்க, உமரே அந்த உம்ராவிலே போய் எனக்காக துஆ செய்து லா யன்ஸா மறந்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு அந்தஸ்தை பெற்றவர்கள், எந்த அளவுக்கு தரஜா பெற்றவர்கள், வழிகாட்டியாக இருக்கிறார்கள். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், துஆ இருக்கிறதே அது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை இறைவன் துஆவுக்கு வைத்திருக்கிறான். எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது
அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்திலே ஒரு செய்தி சொல்கிறார்கள். தோழர்களே, ஒரு செய்தியை சொல்லுகிறேன், நீங்கள் அந்த செய்தியை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். தோழர்களே, ஒரு தோழர் இருக்கிறார். அந்த தோழர் என்னை பார்க்கவில்லை, நான் அவரை பார்க்கவில்லை. அப்ப அவர் சஹாபி இல்ல. பொதுவா ஒரு சஹாபின்னு சொன்னா ஈமான் கொண்டு ஈமானோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் அவருக்குத்தான் சஹாபி. ஈமான் கொள்ளாமல் ஒரு ஆள் சந்திக்கிறான்னு சொன்னா அவரை சஹாபின்னு சொல்ல மாட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, ஒரு தோழர் இருக்கிறார். யமன் தேசத்திலே ஒரு தோழர் இருக்கிறார். அந்த தோழரை நீங்கள் பார்த்தால் உங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லுங்கள், இந்த உம்மத்துக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லுங்கள், எனக்காகவும் துஆ செய்ய சொல்லுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகமே, அவர் சஹாபி என்ற அந்தஸ்தை கூட பெறவில்லையே என்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பதிவு செய்கிறார்கள். அவருக்கு, அந்த தோழருக்கு என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, பேராவல். ஆனால் அவரை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதற்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை, அவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகையினால அவர் யமன் தேசத்திலே அவர் இருக்கிறார். ஆகையினால் அவரை நான் பார்க்க முடியாது, அவர் என்னை பார்க்க முடியாது. எனக்கு பின்னால் நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த தோழருடைய பெயர் என்ன? உவைசுல் கர்னி. அப்ப அந்த தோழரை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த தோழர் இடத்தில் நான் சொன்ன அந்த கோரிக்கையை நீங்கள் வையுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இப்ப நம்ம ஊர்லயே பார்க்கிறோம், ஒரு பேர்ல பல பேர் இருக்கு. ஒரு பேரை கேட்டு வர்றாங்க, மானா இனாவா, மூனா ஆனாவா, வானா ஆனாவா அப்படின்னு கேட்கிறோம். தெரு பேர் என்ன கேட்கிறோமா இல்லையா? அப்ப உவைசுல் கர்னிங்கிறீங்க, யமன் தேசத்தில் உள்ள உவைசுல் கர்னிங்கிறீங்க, அந்த நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறான். அந்த உவைசுல் கர்னிக்கு என்ற தோழருக்கு உடம்பு முழுக்க வெண்குஷ்டம். அப்படி வெண்குஷ்டம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த துஆவின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த வெண்குஷ்டத்தை நீக்கிட்டான். ஆனால் முழுமையாக நீக்கவில்லை. அவருடைய கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தீனார் அளவுக்கு வெண்மை இருக்கும். இதை எதற்காக அல்லாஹு தஆலா அவருடைய கையிலே ஒரு தீனார் அளவுக்கு வெண்மையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு அடையாளத்தை காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த உவைசுல் கர்னியை நீங்கள் பார்ப்பதற்காக அந்த கையிலே நீங்கள் பாருங்கள், வெண்மை இருக்கும். இப்ப நமக்கு என்ன செய்தி என்று சொன்னா, அந்த உவைசுல் கர்னிக்கு பார்க்கின்ற பொழுது அந்த வெண்குஷ்டத்தை நீக்குவதற்காக எந்த மருந்தை சாப்பிட்டார்கள் என்று எங்கேயும் பார்க்க முடியாது. சொல்றாங்களா இல்லையா? தவாவை காட்டிலும் துவா வேலை செய்யும். தவான்னு சொன்ன என்னங்க? மருந்து. மருந்தை காட்டிலும் துவா இருக்கிறது, அது நல்ல வேலை செய்யும். மருந்தை காட்டிலும், தவாவை காட்டிலும் துவா, மருந்தை காட்டிலும் பிரார்த்தனை நமக்கு நல்ல வேலை செய்யும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுக்கிணங்க எந்த ஒரு மருந்தும் சாப்பிடல, அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அந்த துவாவினுடைய வெளிப்பாடு உவைசுல் கர்னிக்கு சலாமத்தாக போனது என்பதை எல்லாம் நான் பார்க்கிறோம். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், துவாவுக்கு என்று ஒரு தனி ஒரு அந்தஸ்து இருக்கிறது. எப்படி என்று நான் பார்க்கின்ற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய சரித்திரங்கள் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு எத்தனையோ பேர்கள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து பிரிந்தார்கள், வெறுண்டோடினார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது என்ன மருந்தை சாப்பிட்டார்கள்?
அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பல வருஷங்களாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருந்தார்கள். என்ன மருந்தை சாப்பிட்டார்கள்? வரலாறுகளில் பாருங்கள், எந்த ஒரு மருந்தை சாப்பிடல, ஒரே ஒரு மருந்தை சாப்பிட்டார்கள். என்ன மருந்து? துஆ என்ற அந்த ஒரே ஒரு மருந்தை தான் அல்லாஹ் இடத்தில் வைத்தார்கள். இறைவா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயை நீக்குவதற்கு சக்தி பெற்றவன் நீதான். உன்னை தவிர பெரிய எந்த ஒரு உலகத்திலே டாக்டரே கிடையாது. டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டராக இருக்கக்கூடிய இறைவா, நீதான் எனக்கு வந்துள்ள அந்த நோயை பல வருஷங்களாக நோயினால் என்ன செய்திருக்கிறேன், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர்கள் சொன்னார்கள், இறைவனிடத்தில் கேளுங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள். நான் என்ன செய்தேன்? பொறுத்திருந்தேன். எதுவரைக்கும்? அல்லாஹ் தஆலா நமக்கு நாவை கொடுத்திருக்கிறான், திக்ரு செய்யக்கூடிய அளவுக்கு நாவிலே எந்த விதமான நோயும் ஏற்படுத்தவில்லை என்று எவ்வளவு காலமாக, பல வருஷங்களாக நான் பொறுத்திருந்தேன், உனக்கு தெரியாததல்ல சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், அன்னி மஸ்ஸனிய துர்ரு வான்த அர்ஹமுர் ராஹிமீன். துஆ கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றான். அப்ப இறைவா, நீ ராஹிமீனாக இருக்கிறாய், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய். ஆகையினால் எனக்கு நீ இரக்கம் காட்டி உன்னுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை நீக்குவாயாக என்று ஒரே ஒரு துஆ தான் கேட்டார்கள். உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் அல்லாஹ் நீக்கினான். ஒரு மருந்து, ஒரு நேரத்தில் ஒரு மருந்தை சாப்பிடுங்க, உடனே அது சரியாகாது. 2 நேரம் 3 நேரம் சாப்பிடுகிறோம், சரியாகாது. மருத்துவர்கிட்ட போய் சொல்லுகின்ற பொழுது அடுத்த மருந்தை மாற்றி தருகிறேன். ஆனால் அவர்கள் ஒரே ஒரு நேரத்தை தான், ஒரு நேரத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார். நாம் அறிந்ததுதான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகமே சொல்லிட்டாங்க, இனிமேல் குழந்தையில பிறக்காதப்பா, இனிமேல் இல்லப்பா, நீ மலடி தான், அவ்வளவுதேப்பா. எல்லாம் முத்திரையிட்டாங்க, சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு குழந்தை வராது, அவ்வளவு வயசாகி போச்சு, அது உன்னுடைய அறிகுறியெல்லாம் இல்லை, குழந்தை பெறுவதற்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு வந்துட்ட, இனிமேல் குழந்தை கிடையாது. ஆனா என்ன செஞ்சாங்க? ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கைவிடலாம் இல்லங்க, ஊர்ல உள்ள எல்லா மக்கள் கைவிடலாம். அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று அல்லாஹ் இடத்தை கேட்டார்கள். ரப்பி, இறைவா, ஹபுலி, எனக்கு கொடு, மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன், மில்லதுன்க சாலிகன், அதாவது உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்களே தவிர, அவர்கிட்ட போய் பார்ப்போம், இவர்கிட்ட ஜோசியம் போய் பார்ப்போம், இவர்கிட்ட போய் பார்ப்போம், இந்த மருந்தை சாப்பிடுவோம். அன்றைய காலகட்டத்தில் அந்த கால முறைப்படியும் கூட சில மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தார்கள். ஆனாலும் கூட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சாப்பிட்ட மருந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்தி கேட்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம் கைவிட்டார்கள், இறைவா நீ கைவிட்டு விட மாட்டே என்று நான் நம்புகிறேன் சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு துஆ கேட்டார்கள். அந்த துஆவினுடைய அந்த மாற்றம், அந்த துஆவுக்கு ஏற்பட்ட அந்த சக்தி, அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது கடலிலே நீந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆள் கடலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏதாவது புல்டோசர் மூலமாக அல்லது ஏதாவது மக்கள் எல்லாம் போய் காப்பாற்றினார்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆள் கடலில் இருக்கிறார்கள், நீச்சல் தெரிஞ்சவங்க கூட போய் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட கடலினுடைய ஆக இருளிலே இருக்கிறாங்க. யார் காப்பாத்தினா? என்ன செஞ்சாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரே ஒரு துஆ தான் செஞ்சார்கள். அப்ப அந்த துஆ மேலே கொண்டு வர வச்சிருச்சு. ஒரே ஒரு துஆ செஞ்சாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த துஆ எப்படி ஆக்கிருச்சு? மேலே கொண்டு வர வந்துருச்சு. அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு நினைக்கிறோம் துஆ சாதாரணது நினைக்கிறேன், கிடையவே கிடையாது. அந்த துஆவுக்கு பெரிய ஒரு நல்லது ஒரு மாற்றம் இருக்கிறது. அட, மருத்துவர்கள் கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், மக்கள் கைவிடலாம், ஆனால் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இருக்கரம் ஏந்தி ஒரே ஒரு துஆ செய்யுங்கள், செய்யக்கூடிய முறையிலே கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த துஆவின் மூலமாக எவ்வளவோ நல்லது ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது.
நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம், உம்ராவுக்கெல்லாம் போயிருக்கோம். தவாப் செய்கின்ற பொழுது எப்படிங்க தவாப் செஞ்சுக்கிட்டே வருவோம். ருக்குனுல் யமான் அந்த இடத்துல வந்த உடனே என்ன சொல்லுவோங்க? ருக்குனுல் யமான் வந்த உடனேயே என்ன சொல்லுவோம்? அதாவது தவாப் செஞ்சுக்கிட்டு ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்து அப்படியே தவாப் செஞ்சுக்கிட்டே வருவோம். நிறைய துவாக்கள் எல்லாம் ஓதிட்டே வருவோம். எப்படிங்க? நிறைய துவாக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் துவா சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க 4 கலிமா சொல்லுவாங்க, ஒருத்தவங்க என்னென்ன துவாக்கள் எல்லாம் ஓதிட்டு வருவாங்க. ஆனா ருக்குனுல் யமான் வந்த உடனேயே என்ன செஞ்சிருவான்? யார் யார் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த துவா ஓதிட்டு வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த ருக்குனுல் யமான் வந்த உடனே என்ன சொல்லுவோம்? ரப்பனா, கையை தூக்கிவிட்டு, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆகிரத்தி ஹசனத்து வக்கினா அதாபன்னா ஓதுவோமா? ஓதிருக்கோமா இல்லையா? ஏன் அந்த தவாஃபுல எந்த துவா வேண்டாலும் ஓதுறோம். ருக்குனுல் யமான் வந்த உடனே ஒவ்வொரு தவாஃபுலையும், ஒரு தவாஃபுல மட்டுமல்ல, ஒவ்வொரு தவாஃபுலையும் நீங்க எப்பொழுதெல்லாம் தவாப் செய்கிறீர்களோ, தவாப் செய்கின்ற பொழுது ருக்குனுல் யமான் வந்த உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுறோம். ஏன்? அந்த இடத்துல நீங்க வேற துவா ஓதிட்டு வந்தாலும், வேற என்ன ஓதிட்டு வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் ருக்குனுல் யமான் அந்த இடத்திலே 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இப்பாட்டி வைத்திருக்கிறான். எதற்காக? நீங்கள் கேட்கிறீர்களே, ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு கொடுப்பாயாக, சித்துன்யா உலகத்திலே கொடுப்பாயாக, ஹசனத்தன் நலவை கொடுப்பாயாக, ஒஃபில் ஆகிரத்தி ஆகிரத்திலேயும் ஹசனத்தன் நலவை கொடுப்பாயாக, ஒஃபில் ஆகிரத்தி ஹசனத்தை வக்கினா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று ஈருலகத்துக்கும் அந்த இடத்தில் நீங்கள் துவா செய்கின்ற பொழுது 70,000 மலக்குகள் இரவு பகலாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் செய்யக்கூடிய அந்த துவாவிற்கு 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, 70,000 மலக்குகள். அதனால தான் அந்த தவாஃபுல என்ன வேண்டாலும் நீங்க ஓதுங்க. ருக்குனுல் யமான்ங்கிறப்ப எல்லா வழிகாட்டிகளையும் சொல்லிடுவாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா 70,000 மலக்குமார்கள். அப்போ ஒரு துவா எப்படிங்க அந்த துவாவுல நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குமார்களை நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். இப்படி நாம பார்க்கின்ற பொழுது அப்ப துவா இருக்கிறது நமக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எப்படிங்க? நாம பார்க்கிறோம், வியாபாரம் இல்ல, எத்தனை பேர்கள் வியாபாரம் ஓடல அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க பார்க்கின்ற பொழுது கடையை திறந்து கல்லாவில் அமர்ந்து, இறைவா உன்னுடைய குதிரத்தை கொண்டு ஆற்றலை கொண்டு இந்த கடைக்கு வந்திருக்கிற, இந்த தொழிற்சாலைக்கு வந்திருக்கிற, எனக்கு நீ சக்தி கொடுக்காட்டி நான் வந்திருக்க முடியாது, நான் எங்கேயோ உட்கார்ந்திருப்பேன், அமர்ந்திருப்பேன், படுத்திருப்பேன், உன்னுடைய சக்தியை கொண்டு இந்த கல்லாவில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இறைவா இந்த கல்லாவை நிரப்புவதும் அது உன்னிடத்திலே தான் இருக்கிறது, இந்த கடைக்கு கஸ்டமரை அனுப்புவதும் உன்னால் தான் முடியும் என்று நீங்கள் கடையை துறக்குகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை தொடர்ந்து செய்து பாருங்கள், நாங்கள் நிறைய நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பெரிய செல்வந்தர். கேளுங்க, இவ்வளவு பெரிய ஒரு செல்வ சீமானாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, எப்பொழுது நான் வியாபாரத்திற்காக எப்பொழுது கிளம்பினாலும் என்ன செய்வேன், எதை செய்கிறேனோ எதை விடுகிறேனோ இல்லையே, அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு துஆவை கேட்டுவிட்டு தான் நான் வியாபாரத்தையே தொடங்குவேன். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நான் சந்தோஷப்படக்கூடியவர்களுக்கு அல்ல, மற்ற மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டோம். இந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டு இனிமேல் ஒன்றே செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் துஆ செய்ய வேண்டும். இறைவனிடத்தில், இறைவா ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், நான் எந்த எண்ணத்தோடு ஜனநாயக கடமையை நிறைவேற்றினோ அந்த வேட்பாளர், அந்த முதல்வர் வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் நீங்கள் இருக்கரம் ஏந்தி துஆ செய்தால், பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கொடுத்திருக்கிறான். கண்ணீரை விட்டாங்க, சஜிதாவில் கண்ணீரை விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் சொன்னா, நாயகமே போதும், நீங்க போதும்,
எழுதிருங்க சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னா பதில்ல உங்களுக்கு பெரிய ஒரு மகத்தானது ஒரு வெற்றி இருக்கிறது என்று சொன்னானா இல்லையா? இது மட்டுமல்ல, நிறைய வரலாறுகளை பாருங்கள். அவர்களுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் நல்லதொரு மாற்றம் உடலிலே பார்த்தாலும் சரி, பொருளாதாரத்திலே பார்த்தாலும் யாரெல்லாம் நல்லதொரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டியது என்ன வேண்டும் சொன்னால் துவா. எப்படி என்று சொன்னால், பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு என்ன செய்ய துரத்தப்படுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பி அதுகில்னி, இறைவா இந்த மக்காவிற்கு நான் மீண்டும் வர வேண்டும். எப்படிங்க? நான் மீண்டும் அதை ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்தானா இல்லையா? மீண்டும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தானா இல்லையா? அப்ப நாம பார்க்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹ்விடத்திலே நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது, இன்னும் குறிப்பாக தஹஜ்ஜத் நேரங்களிலே அல்லாஹ்விடத்தில், இறைவா இது போன்ற ஒரு நல்லதொரு ஆட்சியை கொடு, இவரை ஆட்சியிலே இருப்பிடத்திலே இருக்கவே இல்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல மனித சமுதாயத்தினர்களுக்கும் பல கேடுகள் ஏற்படும், பல இடையூறு ஏற்படும். இறைவா அப்படிப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்று இறைவனிடத்தில் கோரினால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை, நல்லதொரு ஆட்சியாளரை அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுப்பான். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம், துஆ தான். அந்த துஆவை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.